நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்காங்களா? வீட்டுக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவு குழப்பம் சமாதானமற்ற நிலைமை அப்படி இருக்குதா? சில குடும்பத்தில் சில சமயம் இப்படிலாம் வரத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய ஜெபம், ஆண்டவரை துதிக்கிற துதி சூழ்நிலைகளை மாற்றிவிடும். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன செய்கிறது அப்படின்னு தடுமாறுறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, காரியெல்லாம் மாறிடும். அதனால் ஆண்டவரை முதலாவது துதித்த பாடி வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். இப்போது உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு பாருங்கள். குட்டி பிள்ளைகள் தான் நல்ல உற்சாகமாக பைபிளோடு வந்திருக்கீங்க. பெரியவங்களாம் வர சொல்லுங்கள். எல்லோரும் பைபிளோடு வந்து உட்காரணும். வேறு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம்ல. முதலாவது நம்ம பாட்டு பாட போகிறோம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பாட்டு பாடி துதிக்கிறதுக்கு எங்கள் இயேசுடிக்கா குடும்பத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், அருமையாக மியூசிக் வாசிக்க 2 தம்பிமார் வந்திருக்காங்க. 4 பெண் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து நம்ம ஒரு குடும்பமாக ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். முதலாவது சந்தோஷமா என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு சந்தோஷமாக துதிக்கணும். சோகமாக துக்கத்தோடு அவரை துதிக்க முடியுமா? மன மகிழ்ச்சியோட நல்ல பொன்முறவளோட வாய் திறந்து சந்தோஷமாக துதித்து பாடணும். எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். பாறை என்றே சொல்லுவேன்.
துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து தமது சிறகால் என்னை மூடி தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றைக்கும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை துதிக்க 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 நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் வரும். ஏன் தெரியுமா? நாம் துதிக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை மூடுகிறது. என்றால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். வாய் திறந்து அவரை துதிக்கும்போது, பாடல் பாடும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்றதுனால துக்கமெல்லாம் சோர்வெல்லாம் நீங்க ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் நல்ல வாய் திறந்து ஆண்டவரை துதிக்கணும். குடும்ப ஜெபத்திலையும் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை துதிப்பதற்கு சத்தமாக வாய் திறந்து ஆண்டவரை துதிக்கணும். சரி, இந்த நாளில் இன்னொரு பாட்டு பாட போகிறேன். என்ன பாட்டுமா? இப்பவும் சந்தோஷ பாட்டு தானா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அப்போ நீங்கள் யாரோ சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க, ஆண்டவர்களோட பேசுகிறாரு. என் மகனே மகளே சந்தோஷமாரு, மிகுந்த சந்தோஷமாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், அதனால் பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் சேர்ந்து அந்த பாடலை பாடலாமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்.
எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா என் கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும்போதே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கப்பட்டு விடும். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்துவார். இந்த குடும்ப ஜெபம் என்பது ஆண்டோடைய கிருபையினால் 2003 வருஷம் ஆண்டவர் நான் தனியாக ஜெபித்து கொண்டிருந்த போது பேசினார். கடைசி காலம் சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தாக்கி குடும்பங்களின் சமாதானத்தை கெடுத்து குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை குலைத்து குடும்பங்களை பாழாக்கி விடுவான். அதனால் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு தேவை குடும்ப ஜெபம். அதனால் குடும்ப ஜெபத்தை உற்சாகப்படுத்தி ஜனங்களோட இணைந்து நீ ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொன்னதுனால தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று உங்களோட சேர்ந்து உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களும் பாட்டு பாடி துதித்து ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப ஜெபத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம் அப்படின்னு ஒன்று கர்த்தர் ஏற்படுத்தி இதுவரைக்கும் ஆண்டோடைய கிருபையில் 85,950 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம். இந்த 85,950 குடும்பத்துக்காகவும் நம்ம 4 மாவட்டியில் இயேசுடிக்கிற ஜெப குழுவில் தினமும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பத்துக்கு என்னென்ன சொல்லி ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வசனத்தோடு கூட குடும்பங்களின் சமாதானம், குடும்பங்களின் பாதுகாப்பு, குடும்பங்களின் ஆசீர்வாதம், அதுக்கெல்லாம் அன்று சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணால் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் சேரல, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்பினால் 9842735305. இன்னொரு நம்பர் இருக்குது 04639353333. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விவரங்களை சொல்லுவாங்க. அல்லது partners@jesusredeems.org அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு செய்தி அனுப்புனா உங்களுக்கு அந்த ஃபார்ம் அனுப்புவாங்க. இந்த ஃபார்ம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கவரில் இது அனுப்பப்படும் உங்களுக்கு. இதுக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. ஒன்று, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், அதை பற்றின விவரம் அதில் இருக்கும். குடும்ப ஆசீர்வாத ஜெபம், இதில் என்னென்ன ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறாரு, எதுக்கு நம்ம ஜெபிக்கணும் என்பதை குறித்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கும். இதை வைத்து நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கலாம். ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. இந்த ஃபார்மை நிரப்பி அனுப்பணும். இதுதான் உங்களுக்கு குடும்ப ஆசீர்வாத ப்ரேயர் திட்டத்துக்கான ஃபார்ம். இதில் பார்ட்னராக சேர, பங்காளராக சேரவங்களுக்கான ஃபார்ம். இதில் உங்களுடைய பெயர், முகவரி, வீட்டு விவரங்கள், பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன படிக்கிறாங்க விவரம், உங்களுக்கு மெயினாக குடும்பத்துக்கு என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் எழுதி கையெழுத்திட்டு எங்களுக்கு அனுப்பணும். இதுக்குள்ளேயே இன்னொரு கவர் வச்சுருப்பான் ப்ரௌன் கலரில். இதை மடித்து இந்த கவரில் வச்சு நீங்கள் அனுப்பிடலாம். இதை மடித்து இந்த கவருக்குள்ளே வச்சு அனுப்பிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே மடிக்கூடாது. கரெக்டாக இப்படியே நீங்கள் அனுப்பிடணும். 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பிட்டிங்கன்னா எங்கிட்ட சேர்ந்துடும். உங்களை எங்களுடைய ப்ரேயர் பார்ட்னராக, இந்த ஜெபக்குழு பார்ட்னராக சேர்த்து கொண்டு குடும்பத்துக்காக நாங்கள் தினமும் உங்களுக்காக ஜெபிப்போம். உடனே இதுக்காக தொடர்பு கொள்ளுங்கள். ஃபார்மை நிரப்பி அனுப்புங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் ஃபார்மை நிரப்பி அனுப்பலாம். அந்த விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சரியா? சரி. அது மாத்திரம் இல்லை, இந்த குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. போகிற இடம்லாம் சொல்கிறாங்க, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருமண காரிய தடைகள் நீங்கள் திருமண காரியம் நடந்திருக்குது. எத்தனையோ வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குது. இது மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள். நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணினதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் தெரியப்படுத்தினா எங்களுடைய வீடியோ டீம் உங்கள் வீட்டிலையே அந்த சாட்சியை ரெக்கார்ட் பண்ணி கொள்ளுவாங்க. அது போடும்போது நிறைய பேர் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் சொல்கிறேன்,
353535. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ண பிறகு இன்னும் ஆசீர்வாதம் எங்களுக்கு ஆண்டவர் தந்தார், சாட்சியம் சொல்ல விரும்புகிறோன்னு தெரியப்படுத்தினா போதும். அல்லது 0463935333 இந்த 2 நம்பர் இருக்குது. மெயிலில் காண்டாக்ட் பண்ணோன்னா partner@jesusredeems.org அப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சரி, இப்போது நம்ம இந்த நாட்களில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்திலேருந்து இது வரைக்கும் தொடர்ச்சியாக தியானிச்சுட்டு வரோம்ல. கடந்த வாரத்தில் எண்ணாகம 13ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளில் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம், அதில் முதல் 4 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 186வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். அதை வாசிக்கலாமா? நல்லா கவனமாக பாருங்கள், பக்கத்தை திருப்பி கொள்ளுங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்திக்கிட்டே வர்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த தேசத்தை போய் சுற்றி பார்த்து என்ன காரியம் என்று அறிந்து கொண்டு வாருங்கள்னு அனுப்பின போது, கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சொல்ல 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க, 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனாங்க. அது பெரிய பட்டணம், மதில் சுவர்லாம் இருக்குது, நம்ம போய் சுதந்திரிக்க முடியாது. அங்கே பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, ராட்சியதர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவ்வளோதான், அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டாங்க. இந்த துர்ச்செய்தி மக்கள் மத்தியில் பரவுனதுனால அந்த சபையார் எல்லாரும், அந்த லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகளுக்குள்ள பயம் வந்தது. பயத்தின் விளைவாக என்ன பண்ணுறாங்க பாருங்கள், முறுமுறுத்தாங்களாம். தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக அவங்கள வழி நடத்தி கொண்ட வருவதற்கு தேவன் பயன்படுத்தின ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் எகிப்திலே செத்து போயிருக்கலாம்ல, எதுக்கு எங்களை எங்கே கூட்டு வந்து, அதில் வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போகட்டும். கடினமான வார்த்தையை பேசுகிறாங்க, அவசியமில்லாத வார்த்தை, தவறான வார்த்தை பேசுகிறாங்க. இது ஆண்டவரை துக்கப்படுத்துமே என்ற உணர்வே அவங்களுக்கு இல்லை. முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பாவம் முறுமுறுப்பு. ஆண்டவரை தேடணும், அவரை நம்பினா என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சிட்டார், அப்படி ஆண்டவரை கேள்வி கேட்டு முறுமுறுப்பது, அது தேவனை மிகவும் துக்கப்படுத்துகிற காரியம். இவங்க முறுமுறுத்து தேவனை காயப்படுத்திட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கே திரும்பி போவாருங்க. அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்தார். 430 வருஷம் 4 தலைமுறை அடிமையாக இருந்தவங்க. அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் திரும்பி போய் அடிமையாகிறோம், எகிப்துக்கே போகிறோன்னு எவ்வளோ துணிகரமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பின்மாற்றம். ஒன்று முறுமுறுப்பு, 2வது பின்மாற்றம். எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே திருப்பி போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னால் நம்ம பாவம் செய்தோம், ஆண்டவர் ரட்சித்துட்டார். மறுபடியும் அந்த பாவத்தை செய்வார், மறுபடியும் ஜெபிக்காமல் இருப்பார், மறுபடியும் ஆண்டவரை தேடாமல் சர்ச்சைக்கு போகாமல் இஷ்டப்படி அலைவார். பின்மாற்றம். இந்த முறுமுறுப்பை பின்மாற்றம், இந்த 2 தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த 2 விதத்தில் இவங்க ஆண்டவரை துக்கப்படுத்திட்டாங்க. அப்போ நாம் கூட இதில் கவனமாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகளை பேசுவதில்லை ஆண்டவரை முறுமுறுத்தரக்கூடாது, ஊழியர்களை முறுமுறுத்தரக்கூடாது. அது தேவனுடைய உள்ளத்தை காயப்படுத்த, தேவனை குற்றப்படுத்துவதற்கு சமம். எவ்வளோ அற்புதம் செய்தார் இந்த மக்களுக்கு. எகிப்து தேசத்தில் 10 வாதைகள், இவங்களை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தார். எகிப்து தேசம் முழுவதும் கொள்ள நோய் பாதிப்பு, இவங்க இருந்த அந்த பட்டணத்தை மட்டும் தேவன் வித்தியாசப்படுத்தி பாதுகாத்தார். கடலை பழந்ததுக்கு நடுவில் நடத்தினார். பார்வோனுடைய சேனையை கவிழ்த்து போட்டார்.
மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். எவ்வளவு அற்புதம் செய்தார். இதெல்லாம் பார்த்தும் இன்னும் அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு. ஏன் இந்த முறுமுறுப்பு பின்மாற்றம் வந்து தெரியுமா? ஆண்டவரே சொல்றார் 11ஆம் வசனத்தில். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? இவங்க முறுமுறுத்தது தேவனை கோபப்படுத்தி விட்டது. அப்போ எதுவரைக்கும் இவங்க என்னை கோபப்படுத்துவாங்க? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். இதான் முதல்ல எதுவரைக்கும் எனக்கு கோபம் உண்டாக்குவாங்க. முறுமுறுப்பு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிறோம். ரெண்டாவது பாருங்க, அவிசுவாசம். எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பாங்க? நான் இவ்வளோ அடையாளம் செஞ்சிருக்கேன், இவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறேன், இனிமேல் இந்த தேசத்தை நான் தரமாட்டேனா? ஏன் இவங்க அவிசுவாசம் கொள்றாங்க? அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற காரியம். அப்போ நம்முடைய அவிசுவாசமே தேவனை துக்கப்படுத்தி விடும். முறுமுறுப்பு தேவனை கோபப்படுத்தி விடும். உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. சில காரியத்தில் வீட்டுக்குள்ளேயே முறுமுறுப்பு. ஆமாம், ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், குடும்ப ஜெபம் பண்ணி தான் என்னத்தை கண்டோம் அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்வது முறுமுறுப்பது. இதை விட பழையபடியே நம்ம இருந்திருக்கலாம், எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏசு நீ வந்தோம் அப்படின்னு பழைய பாவத்துக்கு திரும்புவதை குறித்த சிந்தை. இருதயத்தில் எகிப்துக்கு திரும்புவது. இருதயத்தில் இந்த மக்கள் எகிப்துக்கு போயிட்டாங்க, சரீரம் தான் அங்கே இருக்குது. அப்போ இருதயத்தில் பின்மாற்றம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு குடும்பத்தில் முன்னால் மாதிரி ஜெபம் இல்லை, முன்னால் மாதிரி உபவாசம் இல்லை, முன்னால் மாதிரி ஆண்டவர் மேல் அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை. காரணம் பின்மாற்றம். அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே முறுமுறுத்த பாவத்தை மன்னியும், பின்மாற்றத்தின் பாவத்தை மன்னியும். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார், உங்களை மறுபடியும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இப்போ அதற்காக நம்ம செபிக்க போகிறோம். சரியா? அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய பாதபடியில் உங்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் முன்னால் வச்சுருங்க. முதல்ல நம்ம மற்றவங்களுக்காக எல்லாத்துக்கும் ஜெபிச்சுட்டு கடைசியாக உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். முறுமுறுத்த பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரை முறுமுறுத்து குறை சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்காதபடி சூழ்நிலை பார்த்து அவசரப்பட்டு பேசின வார்த்தைகள், உங்களுடைய இருதயத்தில் பின்மாற்றமாகி போன காரியம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உண்மை குறை சொல்லிட்டோம், முறுமுறுத்துட்டோம், அந்த பாவத்தை மன்னிங்க. எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்த போதிலும் அதையெல்லாம் நினைக்காம சின்ன காரியத்துக்கு முறுமுறுத்துட்டோம். நாங்கள் விசுவாசம் வைக்காமல் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். அந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. தகப்பனே, யார் யார் முறுமுறுத்த பாவம், அவிசுவாசத்தின் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்களோ நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். நீ திரளான ஆண்டவரே மன்னிப்புகள் உம்மிடத்தில் உண்டே, மன்னித்து உதவி செய்யும். இனி அந்த முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. அந்த முறுமுறுப்பின் ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சந்தேகத்தின் ஆவி விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இனி ஒரு நாளும் முறுமுறுக்காதபடி, சந்தேகப்படாதபடி உம்மை பின்பற்ற எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் எல்லா மக்களும் உம்மை விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும். பின்மாற்றத்திலே போன ஆத்துமாக்கள் திரும்பவும் உம்முடைய மந்தைக்குள்ளே வரணும், உம்முடைய சமூகத்துக்குள்ளே வரணும். இருதயத்தில் பின்மாற்றத்துக்குள்ளாகி பாவத்துக்குள்ளே போன ஆத்துமாக்கள் மறுபடியும் சந்திக்கப்படணும், தொடப்படணும், மாற்றம் அடையணும். எல்லாருக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பின் பாவங்கள் விலகணும். துதிக்கிற சத்தம் எழும்பணும், செபிக்கிற சத்தம் எழும்பணும். எங்கள் தெருவெல்லாம், கிராமமெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் மேலே கர்த்தர் ஆளுகை செய்யும். நன்மையான காரியங்களை செய்யும்படிக்கு அவளை தூண்டி அருளும். சுயநலமான ஆண்டவரை காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் பயன்படுத்தும். ஆண்டவருடைய கரம் தொட்டு அவளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆளுகிறவர்களை, அதிகாரத்தில் உள்ளவர்களை சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் தகப்பனை, நாங்கள் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். இதை ஆசீர்வதியும். இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
இந்த பண தேவையை சந்திக்கிற காரியத்தில், குடும்பம் ரட்சிக்கப்பட, பிள்ளைகள் காரியத்தில் எல்லா அற்புதம் நடக்கட்டும். இந்த வியாதி எங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகட்டும். இந்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். எல்லா நோயின் பிடியில் இந்த குடும்பத்தார் எல்லாரும் விடுதலை அடையட்டும். இன்று முதல் ஒரு மாற்றம் வரட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Krishna Kumar and family, Coimbatore. ஏசாயா 45:2 படி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Abia Dominic and family, சிவகங்கை. ஆதியாகமம் 15:1 படி, நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பாராக. Brother Sasi Kumar and family, Chennai. உபாகமம் 14:29 படி, உங்கள் கை செய்யும் வேலையிலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Vijay and family, Coimbatore. எரேமியா 33:6 படி, கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. Brother Jaya Ruben and family, திருநெல்வேலி. யோபு 5:9 படி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Brother John Nyanraj and family, திருநெல்வேலி. மீகா 7:15 படி, உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. Brother David and family, திருச்சிராப்பள்ளி. யோசுவா 1:5 படி, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942224661. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.